தாய்க்கும் மக்கள் தன ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடி வாழ்ந்திட்ட புதுவை கண்ட புதுமை கவிஞன் பாரதிதாசனுக்கு என் முதல் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதிக்கு என் மறுவணக்கம். இந்த அற்புதமான நீலகிரி 4வது புத்தகத் திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் ஒரு ஆலயத்தினுடைய அமைதியோடும் ஒரு அரண்மனையினுடைய கம்பீரத்தோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் உடனின்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பொது நூலகத்துறை மற்றும் ஏனைய துறை சார்ந்த பெருமக்களுக்கும் உங்கள் கைதட்டலையே என் நன்றிகளாகவும் வணக்கங்களாகவும் வழங்கிட ஆசைப்படுகிறேன். முதல்லயே ஒரு உத்தரவாதம் நான் உங்களுக்கு தரேன். முதல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு போறோம். சரியா? சிரிக்க மாட்டீங்களா? இதுக்குதான் நல்லா சிரிக்கணும். ஆஹா, இப்ப என்னன்னா, எனக்கு தெரிந்து நீலகிரியில காலையில நான் ஒரு 6:45 வந்துட்டேன். ஊட்டிக்கு வந்தாச்சு. வந்த உடனே வரவேற்ற அன்பிற்குரியவர்கள், உண்மையாகவே வருவாய்த்துறையில் இருந்து அன்பான மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பை இன்றைக்கு இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த பெருமக்களுக்கும் 1 மாதமாக தொடர்ந்து என் மனைவிட்ட நான் பேசினதை விட இந்த 1 மாதத்துல நூலகத்துறையை சார்ந்த பெருமக்களிடம் பேசினது அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லை, ஒரு நிகழ்ச்சியை எவ்வளவு சிறப்பாக கண்ணும் கருத்துமாக தொய்வின்றி நடத்திவிட வேண்டும் என்பதிலே அவர்கள் எவ்வளவு அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெருமக்கள் பேசுவதாக பெயர் சொல்லுவதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அளவு ரொம்ப சுருக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே மிக அற்புதமாக உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் மீண்டும் என் நெஞ்ச தடாகத்தில் பூத்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி, இத்தனை நிறைய வருகிற போதெல்லாம் நிறைய பள்ளத்தாக்குகள் பசுஞ்சோலைகளை எல்லாம் பார்த்தேன். அதுதான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் ஏறக்குறைய ஒரு 20ற்கும் மேற்பட்ட புத்தக திருவிழாக்களில் தனிப்பேச்சு பேசியிருக்கேன். அங்கெல்லாம் ஈரோடு புத்தக திருவிழா, கோவை புத்தக திருவிழா கொடிசியால நடக்கும். அது மதுரை புத்தக திருவிழா, இன்னும் பார்த்தீங்கன்னா தென்காசி புத்தக திருவிழா, நிறைய பாங்கறிந்த பெருமக்களோடு பட்டிமன்றத்திலும் வாதாடி இருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை, ஒரு மன நிறைவை நீலகிரி புத்தக திருவிழா தான் எனக்கு கொடுத்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், அன்பிற்குரியவர்களே, மலை உயர்ந்திருப்பது போல உங்கள் மனதும் உயர்ந்திருப்பதனால் இந்த இடமே மகிழ்வாக இருக்கும். அற்புதமாக இப்ப எனக்கு நீங்க கைதட்டினதை விட இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஓயாமல் உழைத்த அத்துணை நல்ல மனிதர்களுக்கும் ஒரு கைதட்டலை கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு நாம் செய்கிற உண்மையான நன்றிக்கடன். நன்றி தங்கங்களே. உங்களை உடன் அழைத்து வருகை தந்திருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள், ஏனைய இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை சொல்லி, மிக அழகாக நேர்த்தியாக என்னையும் அழகாக படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்களுக்கும், ஏன்னா அது ரொம்ப சொல்லணும். அதனால இது யூடியூப்ல நேரலைன்னு நினைக்கிறேன். காலையில அண்ணன் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் பேச்சை கேட்கறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. அறையிலேயே கொஞ்சம் ஓய்வுல இருக்கலான்னு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒரு 25 நிமிடங்களுக்கு குறையாமல் அவர்களினுடைய பேச்சை கேட்டேன். ஆனா எனக்கு தெரிந்து இன்றைக்கு ஊட்டிக்கு
அழகை கண்டு பார்ப்பதற்காகத்தான் எல்லோரும் வருகை தருவார்கள். ஊட்டி அழகிற்கான இடம் மட்டுமல்ல, அறிவிற்கான இடமுமாக மாற வேண்டும் என்பதற்காக 4வது ஆண்டாக இப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவினை பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை பார்க்கும்போது தான் சார் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, அழகா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை வரியில சொல்லுவாரு, 1000 பள்ளத்தாக்குகள் முழுவதும் பூக்கள் பூத்திருந்தாலும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லுவார். இங்க இத்தனை குழந்தைகளை புன்னகைக்க வைத்திருக்கிறீர்கள், ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைய இளம் தலைமுறையினருடைய போக்கு வாழ்த்தும்படி உள்ளதா, வருந்தும்படி உள்ளதா? நீங்க தான் இன்னைக்கு டாபிக்கே. இளம் தலைமுறைன்னா என்ன? 16 வயது 17 வயது அந்த 20 வயது டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க மட்டும்தானா? இல்ல, இன்னைக்கெல்லாம் சின்ன பையன் அம்மாட்ட சொல்றான், ஒரு 4வது 5வது 4th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். அவன் நாலேஜுக்கு அவங்க அம்மாட்ட சொல்றான், உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை. யாரா வீட்டுக்காரு? உங்க அப்பா தான். உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ற. நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு உங்க வீட்டுக்காரு. அதுல ஒரு பையன் கேட்கிறான், எப்படிமா இந்த மனுஷனை நீ கல்யாணம் பண்ணன்னு கேட்கிறான். இவன் அப்பாவை யோசிச்சு பாருங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு 25 வயதை கடந்த பிறகு எந்த தகப்பனை வேடிக்கை நாயகனாக பார்த்தானோ அதே தகப்பனை தன் வாழ்வின் கதாநாயகனாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கை மாற்றி காட்டுமா இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல அவங்களுடைய போக்கு எப்படி அமைந்திருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எல்லாரும், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த சபையில? குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த மொபைல் போன் இன்னைக்கு அநேகமா அது பெரும் பேசுபொருளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சபையில. இந்த மொபைல் போன், குறிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நாடு நாசமா போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மேடம் கைதட்டல, டீ இருக்கு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கைதட்டும் போது படார்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், வடிவேலு மாதிரி வட வச்சே அப்படிங்கிற மாதிரி தட் மோமெண்ட். இப்ப எல்லாரும் கைதட்டினீங்க, மகிழ்ச்சி. ஆனா கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் மொபைல் போன் இருக்கு. கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் இருக்கு. நீங்க சயின்ஸ்ல நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு செல் உயிரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, அமீபா. ஒரு செல் உயிரி. ஆனா இன்னைக்கு மனுஷன் தான் ஒரு செல் உயிரியா மாறிட்டான். எல்லாரும் பாருங்க, இது இல்லாம எங்கேயும் போறதில்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயும் போறது. இன்னும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நீங்க மனைவி எங்க இருக்கான்னு கூட அன்னைக்கு ஒருத்தர் சேலம் பேருந்து நிலையத்துல மனைவியை காணோம்னு கூட பதட்டப்படல, மொபைலை காணோம்னு பஸ்ஸையே ரெண்டாக்கிட்டு, எங்க மொபைல் யார் பார்த்தா? மனைவியை காணோம், வந்துருவாங்க சார், எப்படி தேடி பிடிச்சு வந்துருவாங்க. அவ்வளவு பதறாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் தொடர்பு எண்கள், கான்டாக்ட் நம்பர்ஸ் ஞாபகத்தில் இருக்கும் தங்கங்களே, ஞாபகத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு கேட்டு பாருங்க, உங்க மனைவி நம்பர் சொல்லுங்க, இருங்க மொபைலை பாக்குறேன். உங்க கணவர் நம்பர் சொல்லுங்க, இருங்க மொபைலை பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் மாறிவிட்டது. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் இருந்தா தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்ட்ட தாத்தா சொன்னார், டேய் தம்பி, நம்ம பரம்பரையில யாருமே டாக்டர் இல்லை, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னா. பாட்டி வந்தா, நீ வக்கீல் ஆகிற, அப்பதான் உன் பங்காளி வீட்டு மேல கேச போட்டு சொத்தெல்லாம் புடுங்க முடியும். ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அவங்க அம்மா வந்தார், நீ கலெக்டர் ஆகிற, ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. டாக்டரு, வக்கீலு, கலெக்டரு. ஒருத்தர் அவங்க வீட்டுல இருந்த பெரியவர் ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், நீ ஆடிட்டர் ஆகிற அப்படின்னா. இப்படி 4 பேரும் சொன்னதை கேட்டுட்டு சொன்ன, நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னா. ஏண்டா ஒண்ணுமே ஆக மாட்டேன்? எப்படி ஒருத்தன் இத்தனை ஆக முடியும்? ஏதாவது ஒண்ணுதான் ஆக முடியும். ஒருத்தனை நீ டாக்டராக, நீ வக்கீலாக, நீ இன்ஜினியராக, நீ கலெக்டராக, நீ ஆடிட்டராக, எப்படி சார்? how it is possible? இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்? அன்பிற்குரிய குழந்தைகளே, நீங்கள் டாக்டர் ஆகுங்கள்.
நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்கள், நீங்கள் ஆடிட்டர் ஆகுங்கள், நல்ல பேச்சாளர் ஆகுங்கள், நல்ல ஆசிரியர் ஆகுங்கள், நல்ல எழுத்தாளர் ஆகுங்கள். அதையெல்லாம் விட முதலில் இந்த சமூகத்திற்கு நல்ல மனிதனாக மாறுங்கள். இன்றைய தேவை அதுதான். நீங்க நல்ல மனிதனாக இல்லாம நல்ல மருத்துவராக இருக்க முடியாது. கிட்னியை வித்துருவான், உண்மைதானே? ஒரு நல்ல மனிதனா இல்லாதவன் நல்ல பொறியாளரா இருக்க முடியாது. பாலத்தை ரிப்பன்ல தான் கட்டியிருப்பான், ரிப்பனை கட் பண்ணா பாலமே விழுந்துடும், உண்மைதானே? அப்ப பொறியாளராக, மருத்துவராக, இன்னும் எத்தனையோ எத்தனையோ தொழில்குறையவர்களாக இருப்பதை விட முதலில் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். அந்த மனிதர்களாக ஒருவரை மேம்படுத்துவது எது தெரியுமா? உயிருடன் வாழ வேண்டும் என்றால் சுவாசிப்பு முக்கியம், உயர்வுடன் வாழ வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு முக்கியம் என்பதை மறந்துவிடாது. ஏன் படிக்கிறோம்? எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க, மக்கள் கலைஞன் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்குள்ள வாசிச்சு முடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தினசரி 3 வேளை உண்பதை போல, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தினசரி 3 வேளை உண்பதை போல இல்ல, ஒரு 10 நிமிடமாவது வாசிக்காமல் நான் தூங்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் எடுங்கள். எனக்கு ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் ரீடிங் எது தெரியுமா? டெக்ஸ்ட் புக் கிடையாது. அந்த 10 நிமிஷம் ரீடிங்கிறது, 10 நிமிஷம் வாசிப்புங்கிறது டெக்ஸ்ட் புக் கிடையாதுமா. எது? பாடம் சாராத பிற நூல்கள். பாடம் சாராத பிற நூல்கள். நான் இப்படி சொல்றேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில் உயரப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு சொல்றேன், யார் நல்ல நண்பன் தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், யார் நல்ல நண்பன் தெரியுமா? இதுவரை நான் படிக்காத நூலை எவன் எனக்கு பரிசளிக்கிறானோ அவன்தான் என்னுடைய ஆகச் சிறந்த நண்பன் என்று லிங்கன் சொன்னார். இதுவரைக்கும் நான் அந்த நூலை படித்ததே இல்லை. அப்படி ஒரு நூலை எவன் எனக்கு பரிசளிக்கிறானோ அவன் என் வாழ்வின் ஆகச் சிறந்த நண்பன், லிங்கன் சொன்ன வார்த்தை. ஆனா ஒன்னு சொல்றேன், நண்பர்களை விட புத்தகங்கள் மேலானவர்கள். நண்பர்களை விட புத்தகங்கள் மேலானவர்கள். ஆமா, எப்படி? நண்பர்கள் கூட இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி பேசுவார்கள். ஆனால் புத்தகங்கள் மாற்றி பேசாத மகத்தான நண்பர்கள். இப்ப தட்டுங்க கையை. புத்தகங்கள் இருக்கணுமா? விளையாட்டு பொருட்கள் வாங்குவது வரைது ஒரு நெருக்கம். ஆனால் புத்தகம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை புரட்டி போடக்கூடிய புத்தகங்களை படிங்க. சார் சொன்னார் பாருங்க, வரவேற்புரை பேசினவங்க, 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகமா இருக்கலாம், 100 ரூபாய்க்கு ஒரு புத்தகமா இருக்கலாம். எத்தனை ரூபாய் புத்தகம்ங்கிற முக்கியம் இல்லை, அதில் எவ்வளவு கருத்தூன்றி நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு கருத்தூன்றி படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் இப்படி சொல்லி என் முன்னுரைக்கு நான் திரையிட ஆசைப்படுகிறேன். வாழ்த்தும்படியா வருந்தும்படியாங்கிறத அவங்க பேசட்டும். ஏன்னா நான் பேசினேன்னா நடுவரே சொன்னாரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொதுவா வாழ்த்தும்படின்னு பேசுறவங்களை நான் பொதுவா இங்கேயே வாழ்த்திடுறேன், வருந்தும்படின்னு பேசுறவங்களையும் நான் வாழ்த்திடுறேன். எல்லாரும் நல்லா பேசுங்க. ஒன்னே ஒண்ணு, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பொதுவா பேச்சாளர் பேசும்போது இப்படி முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்க வாயை பார்த்துட்டே இருக்க தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு முடிங்கன்னா குளிருக்கு ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லது. அது அங்கெல்லாம் லாலிபாப் வச்சுட்டு ஒரு குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, யாருன்னு பார்க்க கூடாது, அவ்வளவுதான். இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷம், நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் என்னுடைய முன்னுரையினுடைய நிறைவில். வாழ்த்தும்படியா வருந்தும்படியாங்கிறத இந்த மன்றத்தினுடைய நிறைவில் நாம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தனித்தனியாக நான் அறிமுகம் செய்தால் அதுல காலதாமதம் ஏற்படும் என்பதற்காக வாழ்த்தும்படிதான் இருக்கிறது என்கிற அணியினை தொடங்கி பேசுவதற்காக எல்லா பேச்சாளர்களுக்கும் சராசரியாக 5 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக மணி அடித்தால், சில பேர் மணியால அடிச்சாதான் உட்காருவாங்க,
சில பேர் மணி அடித்தாலே உட்காருவாங்க, இவங்க பேச்சாளர்கள் மணி அடித்தாலே அமர்ந்து விடுவார்கள். ஆகவே ஒரு முதல் மணிக்கே அமர்ந்து விடக்கூடிய நாகரிகம் கொண்ட இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் அன்பான என் வாழ்த்துதலை சொல்லி, வாழ்த்தும்படிதான் இருக்கிறது இன்றைய இளம் தலைமுறையினருடைய போக்கு என்பதை பேசுவதற்காக மரியாதைக்குரிய கோத்தகிரி கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக அமைந்திருக்கக்கூடிய சிறந்த சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருவாளர் தாமரை செல்வன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு வாழ்க்கிறேன். இன்றைய இளைய தலைமுறையின் போக்கு வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா? நடுவர் அவர்களை ஒன்றை மட்டும் நீங்க பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகமே போற்றுகின்ற வகைகளை இருக்கிறார்கள். நடுவர் அவர்களை மதுரையில பிறந்து சென்னையில வளர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவில கூகுள் என்கின்ற நிறுவனத்திலே சிஓவாக இருக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு வாழ்த்தும்படி இருக்கிறாரா வருந்தும்படி இருக்கிறாரா? நடுவர் அவர்களை வாழ்த்தும்படி தானே இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம் இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் என்றால் வேலைக்காரர்கள் என்று பார்த்த நம் சமூகத்தை இந்தியர்கள் வேலைக்காரர்கள் அல்ல, உலகின் தலை சிறந்த மூளைக்காரர்கள் என்று மாற்றி காட்டியவர் சுந்தர் பிச்சை. அவருடைய போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. நன்றி நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லி இருக்காரு? நடுவர் அவர்களே, இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன், ஆனால் வலுவான உடலும் பொலிவான முகமும் தெளிவான சிந்தனையும் உள்ள 10 இளைஞர்களை கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. சொன்னார். அந்த 10 இளைஞர்கள் இந்த நாட்டையே மாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர். நடுவர் அவர்கள் சாருக்கு நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். விவேகானந்தர் சொன்ன போது 100 இளைஞர்களை கொடுங்கள்னாரு. ஆனா சார் அதையே 10 குறைச்சாரு. இப்பதான் எனக்கு தெரியுது. நம்ம நீலகிரிஸ்ல 100 எல்லாம் வேண்டாம், 10 பேரே போதுங்கிறதுனாலதான் 10 இளைஞர்களை கொடுங்கள்னு அவரை சுருக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இதுக்காகவே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கொடுத்ததே 5 நிமிடங்கள் நடுவர்கள். அதான் 100 அப்படியே 10. அதுக்காக 100. ஆஹா சார், அருமை சார். தென்காசிய தடகள போட்டியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 தங்கப்பதக்கம், 20 வெள்ளி பதக்கம், 18 வெண்கலங்களை வென்றிருக்கிற இந்த இளைஞர்கள் தான் நடுவர்களே இன்றைக்கு வாழ்த்தும்படியாக இன்றைக்கு இந்தியாவையே உலக நாடுகள்லாம் வியக்குவதையும் பார்க்கிறது இன்றைக்கு. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களை, ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே எடுபடல. ஆனா சென்னையில மெரினா கடற்கரையில இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே 2-3 நாள்ல அந்த மாபெரும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நமக்கு வாங்கி கொடுத்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள். நடுவர் அவர்களே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இளைஞர்கள் தானே. மகிழ்ச்சி தான். பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் சேரம்பாடிங்கிற இடத்துல சாதாரண தோட்ட தொழிலாளி மகன் காளிமுத்து என்ற அவருடைய பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்பரசன் IAS அவர்கள் இன்றைக்கு கேரளாவில் இன்றைக்கு காசர்கோடு என்கின்ற ஒரு இடத்துல கலெக்டரா இருக்கார். இன்றைக்கு அந்த இளைஞன் இன்றைக்கு தோட்ட தொழிலாளியின் மகன் மாவட்ட ஆட்சியராக இந்திய திருநாட்டில் மாற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தந்தையினுடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு என்பதை காட்டிலும் புத்தக வாசிப்பு ஒருவரை ஆட்சியராக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்தும்படிதான் இருக்கு. வாழ்த்தும்படிதானே நடுவருக்கு. இவங்க எதிரணியில இருக்கவங்க இவரை வருந்துபடி இருக்குன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா நடுவர் அவர்களை? இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வெறும் காகிதங்கள் அல்ல, இவர்களெல்லாம் ஒரு நாள் பட்டங்களாக பறக்க போகிறார்கள். நாம் அதை பார்க்கத்தான் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இன்றைக்கு மதங்களையும் ஜாதிகளையும் கடந்து இன்றைக்கு ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுகிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா நல்ல ஒரு கை. பத்தாது, இது என்னது? இங்க கை தட்டும் போது இங்க கொஞ்சம் புகையும்.
புகையணும். அப்பதான் பேச்சுல சூடு பறக்கும். ஏன்னா வாழ்த்தும்படி உள்ளதேன்னு அழகழகா சான்று காட்டி அமர்ந்திருக்கிறார். உண்மையாகவே ஐயா கொஞ்சம் நேராச்சுன்னு சொல்லி அமர வைப்பதற்கு உள்ளபடியே நான் மனம் வருந்துகிறேன். ஏன்னா நல்லா பேசுறாங்க. நாங்கள்லாம் தொழில்முறை பேச்சாளர்கள், தொலைக்காட்சியில பேசுறோம், மற்ற இடங்கள்ல பேசுறோம். ஆனா அவங்க தொழில்முறை பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் ஒரு தொழில்முறை பேச்சாளருக்கான அத்தனை நேர்த்தியோடும் பேசி அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல். ரொம்ப நன்றி, சிறப்பா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். முடிக்கும் போது முடிச்சாரு பாருங்க, அவங்க வெறும் காகிதங்கள் அல்ல, அறிவுலகின் ஆயுதங்களாக மாறுகிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதை இந்த மன்றம் குறித்து வைத்திருக்கிறது என்பதை சொல்லி, இல்லை இல்லை என்ன வாழ்த்தும்படி இருக்கிறது, அதுக்காகவா ஒரு வாரமா உட்காந்து நான் பாயிண்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு, இல்லை இல்லை வருந்தும்படிதான் உள்ளது என்று பேசுவதற்காக குன்னூர் ஸ்டான்ஸ் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் திருவாளர் துரைராஜ் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு. இந்த மாதிரி இடத்துல கைதட்டிருங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கும். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், எமையோர் விருந்து அமிழ்தம் எனினும் வேண்டேன். வணக்கத்திற்குரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய பட்டிமன்றத்தினுடைய அங்கத்தினர்களே, புத்தக திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்றத்தினுடைய வாதத்திற்காக இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்கின்ற தலைப்பில் என்னுடைய வாதத்தை நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியை நம்முடைய தலைவர் அவர்கள் வந்தார்கள், விவேகானந்தரை பற்றி குறிப்பிட்டார்கள். நானும் அதே தான் சொல்லுகின்றேன். 100 தன்னலமற்ற இளைஞர்களை தாருங்கள், நாட்டின் சரித்திரத்தை, ஏன் உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். 100 இளைஞர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். பாரதி அழகாக பாடினான், இந்த இளைய பாரதத்தினாய் பாடினார். அதனாலதான் இன்னைக்கும் நாம வளர்ச்சி அடையாம இருந்துகிட்டு இருக்கோம். இளைய பாரதத்தினாய் வா 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 என்று பாடிக்கொண்டுதான் பாரதி இருந்தான். இளைய பாரதம் வந்த பாடில்லை. இன்றைக்கும் வருந்தும்படியாகத்தான் இளைய பாரதம் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கட்டை விரலை விட இமயம் குட்டை என்று எடுத்துச் சொல் என்று சொன்னானே பாரதி, தாரா பாரதி அவர்கள். ஆனால் அத்தகைய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இன்றைக்கு எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டத்தான் நாங்கள் 4 பேரும் இங்கே வந்திருக்கிறோம். ஐயா சொன்ன கவிதை ரொம்ப அருமையான கவிதை. குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லிக் கொடுங்கள். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10மே மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமியே சுழன்று வரும். நல்ல கைதட்டல், அற்புதமான கவிதை. நடுவர் அவர்களே, இளைஞர்களோடு வாழ்ந்தவர், இளைஞர்களுக்காகவே பேசியவர், இளைஞர்களுக்காகவே எழுதியவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு முறை பிரம்மபுத்திரா நதிக்கரையிலே அந்த நதியினுடைய வேகத்தை, அழகை பார்ப்பதற்காக சென்றார். அந்த நதி இறுதியில் எங்கே கலந்தது என்று பார்க்கிற பொழுது அத்தனை நதி நீரும் வீணாக வங்கக்கடலிலே கலந்து கொண்டிருப்பதை பார்த்து வருத்தப்பட்டு தன்னுடைய புத்தகத்திலே ஒரு வரியை எழுதினார். இந்திய இளைஞர்களுடைய திறமைகளைப் போலவே நதி நீரும் இப்பொழுது வீணாகி கொண்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறார் என்றால், இளைஞர்களுடைய போக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு கீழான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வரி பாருங்க, ஒரு உவமைக்கு எதை பயன்படுத்தி இருக்கிறார் டாக்டர் கலாம்? இந்திய இளைஞர்களின் திறமையை போலவே நதிநீரும் வீணாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தை. இது எவ்வளவு வலிமிகுந்த வார்த்தைகள். நடுவர் அவர்களே, 14 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடியவர்களைத்தான் ஐநா சபை இளைஞர்கள் என்று வழிவகை செய்திருக்கிறது. அந்த ஐநா சபையிலே ஒரு அழகான கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், இளைஞர்களினுடைய ஆற்றல் நெறிப்படுத்தவில்லை என்றால் அது முற்றிலும் பயனற்ற ஒன்றாக மாறி இந்த முன்னேறக்கூடிய சமுதாயமும் அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய நிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய போக்கை நாம் சற்றே ஆராய்ந்து பார்த்தோமையானால், நடுவர் அவர்களே, இன்றைக்கு இளைஞன் என்று சொல்லக்கூடியவன் முக்கால் பேண்ட் அணிந்து கொண்டு, தலையிலே ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு, காதிலே 2 கடுக்கன்களை மாட்டிக்கொண்டு, தன்னுடைய அப்பன் சம்பாதித்து கொடுத்த அந்த
காசில் ஒரு பைக்கை வாங்கி கொண்டு கையில ஒரு செல்போனை ஏந்தி கொண்டு 100 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று 108 வாகனத்திலே திரும்பி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? 100ல போய் 108ல ஏறிடுறார் சார். இத்தகைய மாணவர்கள் இன்றைக்கு வாழ்த்தும்படியாக இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த இது சொன்னீங்களே சார், இந்த காதுல கடுக்க குடுமி ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்பா திட்டிருக்கார், காதுல தோடு கடுக்கன் போடாதுன்னா கேட்குறியாடா, சடை வளர்க்காதுன்னா கேட்குறியாடா, இப்படியெல்லாம் இருக்காதுன்னா கேட்குறியா, ஏப்பா என்னாச்சு? அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு போயிட்டாங்க. நிதர்சனமான என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு பையங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிள்ளைய செய்யுது, பிள்ளைய செய்ய வேண்டியதெல்லாம் பையன் செய்யறான். இது எங்க போகும் தெரியல. அதுதான் வாழ்த்தும்படி இருக்கிறதான்னு கேட்குறீங்க. அதை தான் நான் கேட்கின்றேன் நடுவர் அவர்களே. இன்று ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்றைக்கு அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அற்புத விளக்கு போன்றது செல்போன் என்கின்ற ஒன்று. ஆனால் இந்த செல்போன் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் சார் தேய்ச்சிக்கிட்டே இருக்கானே வச்சு. பல்லை தேய்க்கிறாரா இல்லையோ செல்போனை தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு உண்டு. பல்லு ஏன் சார் விளக்கணுங்கிறான் சில பேர் எல்லாம். அதுதான் கேட்ட ஏன்டா பல்லு விளக்கு, சிங்கம் எல்லாம் பல்லு விளக்கு தாங்கிறான். புத்தகத்தை படிக்க வேண்டிய அந்த மாணவர்கள் இன்றைக்கு புத்தகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கிராமத்தை பற்றி தெரிந்திருக்கிறாரா இல்லையா, ஆனால் இன்ஸ்டாகிராமிலே என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். கிராமத்தை பத்தி தெரிந்திருக்கிறானா இல்லையா, இன்ஸ்டாகிராம பத்தி தெரிஞ்சிருக்கா சார். சூப்பர் சார். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரி நம்முடைய கலியமூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜிண்டல் என்று பள்ளிக்கூட என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரியில் படிக்கின்றாள். ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்திலே இணைந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்டில் அவள் யாரோ ஒருவரிடத்திலே ஃப்ரெண்டாக மாறுகின்றாள். காலப்போக்கில் அது காதலாக மலர்கிறது. காதல் ஆன பின்பு நடந்த சம்பவம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தையே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கிறது. அவள் சீரழிக்கப்பட்டாள். சீரழித்த பின்பு நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன், ஒரு பெண் நீதிபதியால் அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இளைய சமூகம் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். டாஸ்மாக் கடையிலே இன்றைக்கு தலைக்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள் என்றால் இந்த இளைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு வன்முறை கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் கட்டவிட்டு விட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள் என்று சொல்லி, தீபாவளிக்கு வெடிக்கணும்னு கூட பரவாயில்ல, ஆனா யாரு குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும். 790 கோடிக்கு. அதுதான் நடுவர் அவர்களே, இன்றைக்கு மது என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு அடிமையாகி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் இளைஞர்களே என்று சொல்லி அவருடைய செயல்பாடுகள் பாராட்டும்படியாக இல்லை, அது வருந்தும்படியாகத்தான் உள்ளது என்று சொல்லி வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. கடகடன்னு போயிடலாம். நான் உண்மையிலுமே சாரு நான் சொன்னேன், அவர் ஒரு தமிழாசிரியருக்கே உரிய துணியோடு மிக ஏற்றமான கருத்துக்களை எளிமையாக எடுத்துரைத்த ஐயா துரைராஜ் அவர்களின் கருத்தை இந்த மாமன்றம் பாராட்டுகிறது. உங்கள் கைதட்டலோடு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, முகநூலில் யாருனே தெரியாதவர்களோடு பழகியதன் காரணத்தால் ஒரு பெண் தன் முகவரியையே இழந்து போனாலே இந்த போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா என்று கேட்டார். தீர்ப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். ஆகவே அவருக்கு மறுப்பு சொல்லுவதற்காக இளம் தலைமுறையினர் குறித்து மூத்த தலைமுறையினர்கள் அணித்தலைவர்களாக பேசியிருக்கிறார்கள். இளம் தலைமுறையினரை இப்பொழுது பேச வருகிறார்கள். செல்வி மதுமிதா அவர்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம்ல 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நம்முடைய மாணவி ரொம்ப சிறப்பா பேச வந்திருக்காங்க. ஒரு நல்ல பலத்த கைதட்டல் கொடுங்க. அருமையான நேரத்தை கருத்தில் கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் நக்கீரர் வழிவந்த நடுவர் அவர்களுக்கும் என் அருமை அணியினருக்கும் எதிரணியினருக்கும் அவையோர் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது முத்தான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையினரின் போக்கு வாழ்த்துவதற்குரியதா வருந்துவதற்குரியதாங்கிறது. ஐயா, இந்த அவையையே எடுத்துக்கிட்டோம்னா இங்க உட்கார்ந்துருக்கிறதுல 3/4 பங்கு இந்த இளம் தலைமுறையினர் தானே. இந்த 8 நாள் இந்த அவையை நிறைச்சவங்க அவங்க தானே ஐயா. இங்க ஆடியன்ஸா
வந்து மாஸ்க் காட்டினதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ப அவங்களுடைய போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி அதானமா? ஆமாங்கய்யா, நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத. அதே மாதிரிதான்யா அவர் சொன்னாரு, இன்னும் நல்ல இளைஞர்கள் கிடைக்காதனாலதான் இந்தியா வளர்ச்சியே அடையல. ஏன் போய் சொல்லணும்? இப்ப பொருளாதாரத்துல 4வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தானே. அது மட்டுமா, முடி வளர்க்கறத பத்தி சொன்னாரு. இவர் முடிய மட்டும் தானே பாக்குறாரு, அவங்க மண்டைக்குள்ள இருக்க மூளைய பார்த்தா ஏன் பத்தி தெரிய போகுது? சார், நீங்கள் புறத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அகத்தை பாருங்கள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அது மட்டுமாயா, இந்த காலத்துல பெரிய குற்றச்சாட்டுனா என்ன? இந்த காலத்து இளைஞர்களுக்கு பொறுப்பே இல்லங்கிறது. அந்த காலத்துல 20 வயசு ஆனா போதும், உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. கேட்டா பையனுக்கு கால் கட்டாமா, அதுக்கப்புறம் உருப்படியா இருப்பானாமா. ஆனா இந்த காலத்துல ஒரு இளைஞன் குறைந்தபட்சம் ஒரு யூஜி, அதிகபட்சம் ஒரு பிஜி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் போராடி ஒரு வேலையை பிடிச்சு அவங்க அப்பா அம்மா மருத்துவ செலவு பார்த்து அக்கா தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வீடை கட்டி காரை வாங்கி எல்லாம் முடிச்சு தனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இவன் வாழுவானா? இவன் பொறுப்பு இல்லாதவனா? 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போனா அவன் பொறுப்பானவனா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்யா? உங்களுக்கு மகனா மகளா? உங்களுக்கு மகனா? இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கணுங்க. இல்ல சொல்றேன், சூப்பர்மா. நான் உண்மையா சொல்றேன், இங்க நூலகத்துறையிலிருந்து சார் என்கிட்ட பேசும்போது இவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் என்ன சொன்னேன், நான் வேணா தொழில்முறை பேச்சாளர்கள் ஒரு 2 பேர் அழைச்சிட்டு வரட்டுமா சார் அப்படின்னேன். இல்லை சார், எங்க பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு. நான் சொன்னதை நான் உண்மையாக்கவே மறுக்கிறேன். இவங்களே போதும் சார் எல்லா பட்டிமன்றத்திலையும் ஜெயிக்கிறது. இதுதான் சார் உண்மையா நல்லா இருக்கு இந்த சபை. இந்த பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பேசுறேன். ஐயா, அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்ப பெண்கள் விமானம் ஓட்டுற வரை வளர்ந்துருக்காங்கன்னா இது வாழ்த்துறதுக்கு உரிய விஷயமா இல்ல வருந்துறதுக்கு உரிய விஷயமா? திருச்சியில 173 பயணிகளோட ஒரு விமானம் புறப்பட்டுச்சுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சக்கரம் மேல் நோக்கி பறக்கிற போது உள்ளிழுக்க முடியாம போயிடுச்சு. அப்ப வேற வழி இல்ல, தரை இறக்கணும்னா எரிபொருள் நிரம்பி இருக்கு. என்ன செய்யறது? உடனடியா தரை இறக்கணும்னு வைங்கள, விபத்தாயிடும். விமானம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்கிற அத்தனை பேரும் மாண்டு போகக்கூடிய சூழல். என்ன பண்ணாங்க, அப்படியே புதுக்கோட்டை திருச்சின்னு பார்க்காம 2.5 மணி நேரம் அங்கேயே வட்டம் அடிச்சாங்க. வட்டம் அடிச்சுட்டு பத்திரமா லேண்ட் பண்ணாங்க அந்த விமானத்தை. அதனை இயக்கிய முதன்மை விமானியே ஒரு பெண் தானே, இளம் தலைமுறை தானே. யோசிச்சு பாருங்க. அப்ப இளம் தலைமுறையினர் வாழ்த்தும்படி இருக்கிறார்களா, வருந்தும்படி இருக்கிறார்களா? சபாஷ்மா. ஐயா, அந்த காலத்துல கலைவாணர் பாடினாராமா, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி, நெல்லு குத்தமா வரைக்க நீர் அரைக்க ஒரு மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க ஒரு மிஷினு. ஆனா அவர் பாடினத கனவா நினைச்சு பாடினாரு. அதை நிஜமாக்கி இப்ப நெல்லு குத்தவும் மாவரைக்கவும் நீர் அரைக்கவும் ஏன் அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க வர மைக்ரோவன் கண்டுபிடிச்சாங்க. பட்டனை தட்டி விட்டா தட்டுல இட்லி வரணும். யாருங்க இன்னைக்கு வந்துருச்சுல்ல. அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் அவர் சொன்னது நிறைவேறியதா அப்படிங்கிறத விட சொன்னதை நிறைவேற்றுகிற ஆற்றலுடைய இளைஞர்கள் இருப்பதால் தானே அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுச்சு. அருமமா. அது மட்டுமாயா, எங்க நீலகிரி மாவட்டத்தையே எடுத்துக்கிட்டா இருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு மேடான ஒரு ஊரு, நிலச்சரிவு. இதுக்கு வந்துட்டு இப்ப பள்ளி படிச்சிட்டு இருக்க உதகை அரசு மாதிரி பள்ளியில படிச்சிட்டு இருக்க ஒரு மாணவன் தான் இப்போ நிலச்சரிவை முன்கூட்டியே கணிக்கிற விதமா ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாழ்த்துறதுக்குரிய ஒரு விஷயம் தானையா? அருமமா. அது மட்டுமாயா, எப்பயுமே யாரு என்ன சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இளம் தலைமுறை தான் எப்பயுமே சூப்பர். பட்டாசுனா வெடிக்கும், எங்க இளம் தலைமுறையை எல்லாருக்குமே பிடிக்கும்யா. பட்டாசுனா வெடிக்கும், இளம் தலைமுறைனா எல்லாருக்குமே பட்டிமன்றத்துல பஞ்ச் இருக்கணும். ஐயா, வானத்துல இருக்கிறது ஸ்டார், எங்க இளம் தலைமுறை தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார். 5 5 10 உன் பேச்சு தாம கெத்து. கைதட்டு போ. என்னோட நேரம் இங்க இருக்க நேரத்தை கருத்தில் கொண்டு நேரம் முடிஞ்சுமா, நேரத்தை கருத்தில் கொண்டு இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் என் வாய்மொழியை கேட்டதுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நூலகத்துறை அந்த அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னால் முடியல சார்.
ஏன்னா நல்லா பேசுறாங்க பிள்ளைகள், பெரியவர்கள் இருந்து. இந்த கட்டுப்பாடில்லாத இலக்கியத்தாக உடைய இந்த இளம் தலைமுறையினர் நாளை நீலகிரி புத்தக திருவிழாக்களின் முதன்மை விருந்தினர்களாக அமர வேண்டும். எனக்கு ஆசை தான். ஏன்னா எவ்வளவு அழகா பேசுற சார். நீங்க ஆங்கிலத்துல ஒரு பன்மொழி உண்டு, என்ன தெரியுங்களா? brevity is the soul of wit. என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுருங்க சொல்லுதல் அறிவோர்க்கு அழகு. நீங்க 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்றது ஈஸி சார். ஆனா 1 மணி நேர விஷயத்தை 5 நிமிஷத்துல கிறிஸ்பியா கொடுக்கறது கஷ்டம். அதை செஞ்சிருக்கான் அந்த பிள்ளை, அதை செஞ்சிருக்கான் அந்த பிள்ளை. வாழ்த்துறம்மா. நீலகிரி புத்தக திருவிழா எந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான முதல் அடையாளம் இந்த மேடையிலே புறப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள்மா. சார், நான் இந்த பக்கம் இருந்தா பஸ்ஸு கூட காசு வேண்டாம்ட்டு பாத நடையாவே போயிடுவேன். ஆனாலும் ஒரு இளம் தலைமுறையினருக்கு பதில் சொல்ல இன்னொரு இளம் தலைமுறையினர் இதோ போர்க்கொடி தூக்கி வருகிறது. செல்வி மேகலா, எமரால்ட் காலேஜ் ஊட்டி, பிகாம் 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவி. சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்திக்க போறாங்க. தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். நமது நீலகிரி புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைய தலைமுறையினரின் போக்கு வருந்தும்படிதாங்க உள்ளது. உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்தின் தாக்கம் மற்றும் அடிமைத்தனமான வாழ்க்கை. 2 வயசு குழந்தை முதல் 17 வயசு பப்ளிக் எழுதுற பையன் வரைக்கும் செல்போன் யூஸ் பண்றாங்க நடுவர்களே. 2 வயசு குழந்தைக்கு குழந்தைய இப்ப செல்லோட தான் வந்து பறக்குதாமா. 2 வயசு குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு அதுதான் குருவி அதுதான் காக்கான்னு சொல்லி ஊட்டின காலம் போய் இந்தா செல்லு நீ சாப்பிடு இதை பார்த்து சாப்பிடுன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு நடுவர் அவர்களே. அதாவது சத்தியமான உண்மை, பெரியோர்கள் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இதை யூடியூப்ல எப்பாவது யார் வேணாலும் பார்க்கட்டும் சொல்றேன். குழந்தைகள் அழாமல் இருக்க வேண்டுமா? செல்ல கொடுங்க. குழந்தைகள் அழாமல் இருக்க வேண்டுமா? அடம் பிடிக்காம இருக்க வேண்டுமா? செல்ல கொடுங்க. இப்படி செல்ல கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் திசை மாறி போயிட்டாங்க. செல்லங்கொடுத்து வளர்ந்த குழந்தைகள் தவறி போவதில்லை. செல் கொடுத்து வளர்க்கிற பிள்ளைகள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சபாஷ்மா 17 வயசு பையன் பப்ளிக் எழுதுறதுக்கு தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் தேவையில்லை நடுவரவர்களே. செல்போன் இருந்தா போதும். இன்றைய தினங்களில் நாம் ஏராளமான பண்பாட்டு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. இது ஒரே இரவில் நடந்த மாற்றம் இல்லைங்க. காலப்போக்கில் உருவாகி வரும் ஒரு பெரிய மாறுதல். உணவு முறைகளில் மாற்றம், உடை கலாச்சாரங்களில் மாற்றம், ஏன் விழா கொண்டாட்டங்களில் கூட மாற்றம். 10 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்போம் நடுவர் அவர்களே. அப்போ நடந்த ஒரு நிகழ்வுங்க இது. அம்மா சொல்றாங்க பையன்கிட்ட, டே காலையில சீக்கிரமா எந்திரிடான்னு. அவன் சொல்றான் டயர்டா இருக்குமான்றான். பார்த்தா பையன் 2வது தான் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடுவர் அவர்களே டயர்டு? என்னத பீரங்கி எடுத்துட்டு போர்க்காலத்துக்காக போயிட்டு வந்தேன். எதுக்கு டயர்டு? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு. சரி, தலைக்கு எண்ணெயாவது வச்சு குளிடானா சொல்றான். தீபாவளி ஆஃபர்ல ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்க, தலைக்கு எண்ணெய் வச்சா என் தலை என்னத்துக்கு ஆகுறதுங்கிறான். சரி நடுவர் அவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நைட் ஆயிருச்சு, வெடியாவது வெளியே போய் வெடிடானா. இன்னைக்குதான் டிவில கூலி மூவி போடுறான், அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறான் நடுவர் அவர்களே. ஓ, டிவில கூலி முக்கியமா, வெளியில வந்து வெடி வைக்கிறது முக்கியமா? நடுவர் அவர்களே, ஒரு பாடல் வரி சொல்லுது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. மரியாதை கொடுக்காதது தப்பு என்று தெரிந்தும் அவங்க வருந்த மாட்டாங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்காக நம்ம தான் வருந்திட்டு இருக்கணும். எனவே இந்த தலைமுறையினரின் போக்கு வருந்தும்படியே உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமம்மா. நான் கூட இந்த பாப்பா என்ன செய்ய போறாங்களோன்னு நினைச்சேன். ஒரு இளம் தலைமுறையினருக்கு இன்னொரு இளம் தலைமுறை சளைத்ததல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். உண்மையிலுமே சரி, எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, இவ்வளவு இருக்கே, இதெல்லாம் எப்படி நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அப்படி சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால்,
திரைப்படங்கள் குறித்து ஒரு வார்த்தை சொன்னா, யாரையும் விமர்சிக்கலைங்க, இது பொது மேடை, ஒரு நல்ல வாசிப்பு களத்திற்கான மேடை. ஒரு கவிஞன் அழகா எழுதினா, உலகத்தின் நாடுகளில் எல்லாம், உலகத்து நாடுகளின் எல்லைகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்கின்ற போது ஏனோ தமிழ்நாட்டின் எல்லைகள் மட்டும் திரைப்படத்தோடவே முடிந்து விடுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்குமோ நீங்கள் கொண்டாடுங்கள், நான் மறுக்கல. அந்த பிடித்த நடிகரை நீங்கள் கொண்டாடுங்கள். ஆனால் கொண்டாடப்படுவதென்பது வேறு, பின்பற்றப்படுவதென்பது வேறு. கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட்டத்தில் வையுங்கள், பின்பற்ற வேண்டியவர்களை வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக எடுத்து பின்பற்றுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த நிறைய குட்டீஸுக்கு புரிஞ்ச மாதிரி, சார் 4 வயசு சார், என் பையனுக்கு 4 வயசு, திடீர்னு 3 மணி சார், காலையில் அதிகாலையில் 3 மணி, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கிளம்பணுன்னு இருக்கிறேன், திடீர்னு போர்வைக்குள்ள இருந்துட்டு மோனிகா மோனிகாங்கிறான். 3 மணிக்கு யாரா அந்த மோனிகா சார்? ஒரு படத்தினுடைய பாதிப்பு தொடர்ந்து ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனுடைய பாதிப்பு சார். நீங்க யோசிச்சு பாருங்க. நானும் அவனை உட்கார்ந்து 3 வயசு பிறந்ததுல இருந்து வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருந்து, மழலை மொழியில் ஆரம்பிச்சதுல இருந்து, அறம் செய்ய விரும்பு, நீயே விரும்பிக்க போ அப்படிங்கிற. நான் அறம் செய்ய விரும்புவ வலிந்து துணிக்கிறேன், வாயில வரமாட்டேங்குது சார். ஆனா இந்த மோனிகா எப்படி வந்ததுன்னே தெரியல சார், எந்த வழியா வந்ததுன்னே தெரியல சார். யோசிச்சு பாருங்க சார். அதை ரசிக்கலாம், தப்பு இல்லை, இருந்துருப்பாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட், நான் தப்பு சொல்லல. நீங்க ஒண்ணு சாமியார் மாதிரி இருங்கன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு சாமியார் அப்படி இல்லை, அது வேற விஷயம். புரிந்து சிரித்தவர்களுக்கு நன்றி. யோசிச்சு பாருங்க, அப்படி இருங்கன்னு நான் சொல்லல, சந்தோஷம், ஒரு என்ஜாய்மெண்ட் இருங்க. ஆனால் நீங்கள் மோனிகாவை ரசியுங்கள், டாக்டர் கலாமை பின்பற்றுங்கள், அவ்வளவுதான் விஷயம். நான் ரசிக்க வேண்டாம்னு சொல்லலடாமா. ஆனால் ரசிப்பது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. அதுக்கான வேறுபாடை தெரிஞ்சுக்கணும். நாங்க மகிழ்ச்சிமா ரொம்ப சிறப்பா பேசினா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இன்னொரு முறை கைதட்டல் கொடுக்கலாம். அன்பிற்குரியவர்களே, சுருக்கமாக என்னுடைய தீர்ப்புரையை ஒரு 2 நிமிடத்தில், எனக்கு ரொம்ப நிறைய பேசிட்டாங்க, அதாவது கலகலப்பாக தொடங்கி கனத்த செய்தியோடு முடித்திருக்கிறேன். கனகலப்பா தொடங்குச்சு இந்த நிகழ்ச்சி. நான் ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லி தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணல. இப்ப நேரத்தின் அருமை கருதி இந்த புத்தக திருவிழாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பாங்கரி பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பினை வருகின்ற 5வது புத்தக திருவிழாவிலே சொல்லுவதாக நான் ஒத்தி வைக்கிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு எழுந்து போயிட்டேன்னு வைங்களேன், நான் வெளியில போக முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு நண்பர் நீயா நானா கோபிநாத் அவர்களிடத்திலே கூட நான் ஒரு வார்த்தை சொல்லுவது உண்டு. நீங்கள் நல்ல வாதங்களை செய்கிறீர்கள், இரு தரப்பினருக்கிடையே வாதங்களை செய்கிறீர்கள், ஆனால் வாதத்திற்கு தீர்வு என்று ஒன்று சொல்ல வேண்டும். இங்கு தீர்ப்புகள் தேவையில்லை. புத்தக திருவிழா பட்டிமன்ற மேடையில் நான் தீர்ப்பு சொல்ல போவதில்லை, ஒரு தீர்வு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனால் தீர்ப்புகள் மாறலாம், தீர்வுகள் வழிகாட்டும். தீர்ப்புகள் மாறலாம், தீர்வுகள் வழிகாட்டும். நாளை இதே இடத்தில், நாளை ஆண்டு ஏதோ ஒரு நடுவர், ஏதோ ஒரு அறிஞர், ஏதோ ஒரு பேச்சாளர் பேசலாம். ஆனால் ஒரு முறை வந்தாரே அவர் சொன்ன கருத்து என்று நீங்க ஒண்ணு இல்லம்மா, நீங்கள் புத்தக திருவிழாக்கள்ல நான் சொல்ற ஒரே வார்த்தை, இங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் உங்கள் மனம் என்னும் நிலத்தில் தூவுகிற வேலையை செய்யவில்லை, விதைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மறந்துடாது. ஏன்னா தூவுறது எல்லாமே முளைக்குமா சொல்ல முடியாது, ஆனால் விதைப்பதில் பெரும்பான்மையான விதைகள் முளைக்கும் என்பதுதான் உண்மை. ரொம்ப அருமையா இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் என் நன்றிகளை சொல்லி வாழ்த்தும்படி இருக்கிறதா, வருந்தும்படி இருக்கிறதா? கூட்டம் குறைவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க சார் அப்படின்னு என்னை கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க. ஒன்னு சொல்றேன், எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் முன்னிலையில் பேசுவதை விட எண்ணங்களில் வலிமையானவர்கள் முன்னிலையில் பேசுவதுதான் சார். ஒரு எவ்வளவு கேட்குறீங்க, சின்ன குழந்தை உள்வாங்குதுமா ஒரு விஷயத்தை. ஒரு ஆசிரியைக்கு இதை விட என்ன பெருமை வேணும்? நீங்கள் வகுப்பறைக்குள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றை வெளி உலக சூழ்நிலையில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கு புத்தக திருவிழா மேடை அவர்களுக்கு வழங்கி இருக்கு.
யோசித்து பாருங்க. எனக்கு அந்த பாப்பா சொன்னாங்க, அந்த ஏஐ அந்த ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க. ஏஐ தொழில்நுட்பம் நீங்க ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என நான் நினைக்கிறேன். கோவையில் ஆட்சியர் கூட்டம் கருத்தரங்கம், ஆட்சியர் வளாகத்தில் கருத்தரங்கம் கூட்டம். எதுக்காக அப்படின்னா இதே சப்ஜெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து யானைகள் அப்படியே பாரதியார் பல்கலைக்கழகம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ளையெல்லாம் வந்துருது. ஹாஸ்டலுக்குள்ளையெல்லாம் எட்டி பார்த்து என்ன மெனு, அதே சாம்பாரா அப்படின்ட்டு எல்லாம் போகுது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு அவங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு கருத்து கேட்டாங்க. அதில் ஒரு கருத்தாளராக நானும் போயிருந்தேன். இந்த செய்தியை சொன்னவர் யாரு தெரியுங்களா? மதிப்புக்குரிய ஓசை அமைப்பினுடைய நிறுவனர் காளிதாசன் அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவரை. சார் அந்த இதுல எல்லாரும் சொன்னாங்க அது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும்னு. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு எவ்வளவுங்க சார் வயசு இருக்கும்? 12 வயசு இருக்கும். அந்த பிள்ளை நான் ஒண்ணு சொல்லலாமா சார், எல்லா பார்வையும் அந்த குழந்தை மேல போகுது, இந்த குழந்தை என்ன சொல்ல போற, எல்லாருக்கும் தெரியாததையே நீ சொல்லிட போற. சார் குழந்தைகள் ஏதாவது சொல்ல வந்தால் கொஞ்சம் ஊன் கொடுத்து கேளுங்க. உனக்கு என்ன தெரியும் உட்காரு, உனக்கு என்ன தெரியும் உட்காரு. பையன் அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்பா ஓய் மூடி சாப்பிட்றேன், சோறு திங்க போது வாயை திறக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அப்பா சாப்பிட்றே மண்டை உடைக்கணுமா, அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பேசு. சாப்பிட்டு முடிச்சு கையை கிளம்பி வாயை தொடச்சிட்டு ஏப்ப விட்டு கேட்டார், என்னடா நீ சாப்பிட்ட தட்டில் ஒரு பாய்ச்ச பூச்சி கிடத்துதான். எப்படி இருக்கு அவருக்கு? அவனை சொல்ல விடணும்ல சார், சொல்ல விட்டாதானே. சொல்ல விடாம வாய மூடு வாய மூடு வாய மூடு. சார் சில நேரங்கள்ல குறும்பு செஞ்சாதான் சார் குழந்தைகள், குறும்பு செஞ்சாதான் குழந்தை. அரும்பு விட்டாதானுங்க செடி, குறும்பு செஞ்சாதாங்க குழந்தைகள். அந்த குறும்புத்தனத்தை நான்லாம் உங்க வயசுல எவ்வளவு சமத்தா இருந்தேன் தெரியுமா? அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டா தெரியும். அவங்க அம்மா அப்பா பக்கத்துல இல்லாத தைரியத்துல பல பத்தவங்க சொல்றாங்க, நான்லாம் உங்க வயசுல எப்படி படிச்சேன் தெரியுமா, நீ பள்ளிக்கூட பக்கமே போயிருக்க மாட்டேன். மேடம் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு காட்டுப்பக்கம் ஓடி இருப்பேன். யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம குழந்தைகள் முன்னாடி எப்படி சொல்ல முடியுமா, நான்லாம் எப்படி படிச்சேன் தெரியுமா? எந்த அப்பாவும் சொன்னதுல என்ன ரேங்க் வாங்கணும் கடைசி வரைக்கும். ஆனா நம்ம இருக்கட்டும், எந்த நம்பிக்கையில பையன் படிப்பான், அப்பா நல்லா படிச்சிருக்காரு, நம்மளும் நல்லா படிக்கணும். யோசிச்சு பாருங்க. இதுதான் சார் சந்தோஷம். சில நேரங்களில் உண்மைகள் கசக்கும், சில நேரங்களில் பொய்களும் இனிக்கும், சில நேரங்களில் பொய்களும் இனிக்கும். இருக்கட்டும் விடுங்க. அப்ப எல்லா பார்வையும் அந்த குழந்தை மேல போச்சு. என்ன சொல்லிட போறா இந்த குழந்தை? இந்த என்ன 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 கேட்குறீங்க எல்லாரும், என்ன சொல்றீங்க? அம்மா யானை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கீழே இறங்குது, எல்லா பக்கம் வந்து நாசம் பண்ணுது, உயிர்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாக்குது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓஹோ ஒண்ணு பண்ணலாம். இந்த மலை இருக்குல்ல பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை, இதை சுத்தி வேலி போட்டுடலாம். வேலிய மலையை சுத்தி கூட்டம் அப்படி சிரிச்சது கொல்லுன்னு. ஒருத்தர் கேட்டாரு, வேலி போட்டா மட்டும் யானை மலையிலிருந்து கீழே வராதோ? இந்த குழந்தை சொன்னாங்க, யானை மலையிலிருந்து கீழே வருமானு எனக்கு தெரியாது, மனிதர்கள் தேவையில்லாமல் யானையினுடைய வாழ்விடத்தை பாதிக்க மாட்டார்கள். சார் 12 வயசு சார் அந்த குழந்தைக்கு. 12 வயசுல மாவட்ட ஆட்சியரினுடைய கருத்து கேட்பு கூட்டத்துல ஒரு சின்ன மூளைக்குள் எப்படி சார் இப்படி யோசிச்சது? அதனுடைய வாழ்விடத்தை எப்பொழுது மனிதர்கள் நாசம் செய்தார்களோ அப்பொழுதுதான் அதுவும் மனிதர்களினுடைய வாழிடத்தை தேடி வந்தது. அப்ப அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்மளை நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா சார். இது வாழ்த்தும்படி இல்லையா, வருந்தும்படி. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எங்க நண்பர் வீடு கட்டினார், புது வீடு சார், 70 லட்சம் ரூபாய். நல்லா இருக்கு. கூட்டிட்டு போய் மனுஷன் காட்டாரு, இதுதான் சார் பெட்ரூம், இதுதான் சார் பாத்ரூம். யோ பாத்ரூம் பார்த்ததே இல்லையா? எல்லாம் மாதிரி. இதுதான் சார் பூஜை ரூம், இதுதான் சார் மொட்டை மாடி, இதுதான் அதுக்கு படி. என்ன கயிறோடு தொங்கி ஆட போவா மொட்டை மாடி? ஏண்டா படுத்துற, கட்டிட்டுன்னா விடுற, வந்த சோத்தை போட்டு அனுப்புடா, கொடுத்த மொய்க்கு அவரை வாங்கிட்டு போடா எல்லாம் சொல்லிட்டு இந்த ஹாலை காட்டினாரு. நல்லா கேட்டுக்குங்க, ஹால் 70 லட்சம் ரூபாய் போட்ட வீடு, ஹாலை பார்க்குற வெறுமையா இருக்குமா? எம்டியா இருக்கு.
நான் கேட்கிறேன், 70 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கெல்லாம் எல்இடி டிவி வந்துருச்சு, வாங்கி ஒரு 43 இன்ச்சில் 50 இன்ச்சில் 52 இன்ச்சில் வாங்கி மாட்டிருக்கலாமே சொன்னா சார் ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை. மூத்த பையன் 12வது படிக்கிறான் சார், சின்ன பையன் 10வது படிக்கிறான் சார். டிவி வாங்கி வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாகிவிடும் என்பதற்காக நான் டிவி வாங்கி மாட்டல. நானும் உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டினேன். பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை பெக்கணும் சார், வளர்த்தா உங்களை மாதிரி வளர்க்கணும் சார். எங்க சார் உங்க 2 பிள்ளைகளும்? பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போயிருக்காங்கன்னு. மோசக்கார குடும்பமா இருக்கு. இதுக்கு நீயே வாங்கி மாட்டிருக்கலாமே சொந்த காசுலயே. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. வைரமுத்து சாருடைய வரி படிக்காதவன் படத்தில் எழுதின. நம்ம போற பாதையில் 1000 இருக்கும், முட்களும் இருக்கும், பூக்களும் இருக்கும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே வந்தாங்க. நிறைய டாக்டர் கலாம் அவர்களை பற்றி சொன்னாங்க. இங்க இருக்கிற மேடம் சொன்னாங்க, அவங்க பேசும்போது உடல் பருமன் சார், நாங்களே சார் நீங்க சொன்னீங்களா, உடல் பருமன் ஆகணும், 6 பேக் ஆக இந்த புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டதுக்காக ஒரு மாதிரி தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அந்த பையனுக்கு நம்மோடு இல்லை சார். யோசிச்சு பாருங்க, நம்மை பொறுத்தளவில் ஒரு உயிர், ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஒரு தலைமுறை இல்லை. சிந்தித்து பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைமுறை இல்லை. யோசிச்சு பாருங்க, 65 வயசுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வேலைக்கு போகிறார் என்றால் அந்த இளம் தலைமுறை சரியில்லைன்னு அர்த்தம். 8 வயசுலேயே பள்ளிக்கு போக வேண்டிய வயசுல ஒருத்த வேலைக்கு போறான்னா பெத்தவங்க சரியில்லைன்னு. இங்க யோசிச்சு பாருங்க, பெத்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டும் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுங்களா, எவ்வளவோ வாய்ப்புகள் வந்த போதும், எவ்வளவோ, நீங்க சென்னையில வித்யான்னு ஒரு பொண்ணுங்க 10th 497 மார்க் எடுத்தா 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ல. எல்லா பத்திரிகைகளும் பேட்டி எடுத்தார்கள். 497 வித்யா, 497 வித்யா. கண்ணகி நகர் பேர் என்னமா சொன்னீங்க, கார்த்திகா சொன்னீங்கல்ல. ஒரு காலத்துல நான் சொல்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை வித்யா ஃபேமஸ். என்ன தெரியுமாமா, 497 வித்யா. வித்யா எப்படிமா, உங்க அப்பா என்னமா செய்யறாரு? அது என்னமோ, எங்க அப்பா சென்னை மாநகராட்சியில் குப்பை அள்ளுகிறார். சென்னை மாநகராட்சியில். அடுத்த நாள் சொன்னார் பாருங்க, அழகா சார் சொன்னார், தூய்மை பணியாளர், நான் கடவுளுக்கு நிகராக மதிக்கக்கூடிய பெருமக்கள். என்ன காரணம் சொல்லட்டுமா, கொரோனா காலத்துல என்னுடைய அன்பான 2 உறவுகளை நான் இழந்தேன். என்னுடைய அன்பான 2 உறவுகளை நான் இழந்தேன். அந்த உறவுகளை தொட்டு தூக்கி இறுதி கடன் செய்வதற்கு கூட இயற்கை எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை. ஆனால் யார் ஒருவரை இல்லத்திற்குள் வரக்கூடாது என்று வாசலிலே நிறுத்தினோமோ அந்த தூய்மை பணியாளர் தான் தொட்டு தூக்கி அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அவர்கள் புனித பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் கிடையாது. அடுத்த நாள் தலையங்கத்தில் எழுதுறாங்க பத்திரிகையில், என்ன தெரியுமா, அப்பா மாநகராட்சியில் குப்பை அள்ளுகிறார், அவர் பெற்ற மகளோ பதக்கங்களையும் மதிப்பெண்களையும் அள்ளுகிறார் அப்படின்னு தலையங்கம் எழுதுறார். அப்படின்னா இளைய தலைமுறை சறுக்கிறவன் சறுக்கிட்டு இருக்கான் சார். எப்ப சறுக்கிறான் தெரியுமா, அப்பாவினுடைய கஷ்டமும் அம்மாவினுடைய கஷ்டம். இங்க நிறைய பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் இருக்கீங்க, சொல்லுங்க தயவு செய்து பேரண்ட்ஸ்ட, குழந்தைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. நான் கஷ்டப்பட்டேன், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதுலதான் பல வீணா போகுது. வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை, ஆனால் உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள். உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள். ₹1 சம்பாதிக்கிறதுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ₹1 தேவையில்லாம அவன் செலவழிக்க மாட்டான். உண்மையா சார்? நான் இப்படி சொல்லுகிறேன் நண்பர்க்குரியவர்களே, வழிகாட்டுவதற்கும் இருக்கிறார்கள், வழி நடப்பதற்கும் இருக்கிறார்கள். வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா என்று கேட்டால் அவங்க சொன்ன மாதிரி அன்பு. இங்க நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், முடி நீளமா இல்ல கருப்பா இருக்கிறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க.
அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் இருக்கிறது வாழ்க்கை என்பதை அடுத்த தலைமுறைக்கு உருக்கச் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. அன்பிற்குரியவர்களே, நீங்க செல்போன் ஆரம்பிச்சேன், அதிலே முடிக்கிறேன். இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இதனுடைய பிடிக்குள் சிக்குகிறதோ நம்முடைய வாழ்க்கை நம் கை நழுவி போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. தாவி தாவி விளையாண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தடவி தடவி மட்டுமே விளையாடுகிறார்களே என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ செல்ல விளக்குறாங்களேன்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து மைதானத்துல போய் விளையாடுங்க குழந்தைகளே. ஆடை அழுக்காகும், உடல் அழுக்காகும், தப்பில்லை. ஆனால் மொபைலில் விளையாண்டால் வாழ்க்கையே அழுக்காகிவிடும் என்பதுதான் சத்தியமான உண்மை. வாழ்க்கையை அழுக்காக்குவதற்காக இந்த புத்தக திருவிழா நடைபெறவில்லை. உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த புத்தக திருவிழாவிலே எதிர்மறையான தீர்ப்பினை சொல்ல என் மனம் வருந்தவில்லை, எதிர்மறையான தீர்ப்பினை சொல்ல என் மனம் முன்வரவில்லை. ஆகவே நேர்மறையாகவே சொல்லுகிறேன். எங்கோ ஒன்று சில வருந்தும்படி அமைந்தாலும் யார் எந்த புத்துல எந்த பாம்பு கிடக்குன்னு பார்க்கறத விட எந்த பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பார்ப்பதுதான் நல்ல மனிதனினுடைய அழகு. ஆகவே புற்றையும் பாம்புகளையும் புறந்தள்ளி விட்டு பூக்களையும் தேனையும் கையில் கொள்ள தயாராக இருப்போம். ஏனென்று சொன்னால், வாழ்ந்து முடித்தவர்களின் கல்லறைகளில் மலர் வளையத்தை வைப்பதை விட வாழப்போகும் தலைமுறையின் கைகளில் பூச்செண்டை கொடுப்போம். ஒரு புதிய பூபாலத்தை அவர்கள் பாடட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.